தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, கல்லறை தினம். கல்லறை தினம் நாம் எல்லோரும் ஒரு நாள் நம் தாய் வீட்டிற்கு செல்லக்கூடிய இடத்தை தான் கல்லறை தினமாக தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. மரணம் ஒரு விழிக்காத உறக்கம் அன்பர்களே. இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு எழுந்திரிச்சிரும். ஆனால் மரணத்தில் தூங்கினால் நம் எந்திரிக்க போவதே கிடையாது. எனவே மரணம் ஒரு விழிக்காத உறக்கம். வாழ்க்கை யாத்திரையினுடைய நிறைவு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மரணம் என்பது நம்ம வாழ்க்கை என்ற யாத்திரையினுடைய நிறைவு. அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தள்ளி போகிறது மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை யாத்திரை நிறைவு. மூணாவது பாருங்க, மரணம் மகிழ்வோடு தாய் வீடு திரும்பும் நேரம். நம்ம அங்கிருந்து தாங்க வந்தோம். நம்ம இந்த உலகத்தினுடைய சொந்தங்கள் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மரணம் தான் நம்மை தாய் வீட்டுக்கு அழைத்து செல்கிறது, கடவுளிடம் அழைத்து செல்கிறது. தாய் வீடு திரும்பும் நேரம். எப்படி தாய் வீடு திரும்புறோம்னா, முற்றியது சாய்வது போல. ஒரு முற்றி இருக்கிற ஒரு கனிகளோ கதிரோ அது சாய்ந்து விடும். முற்றியது சாய்வது போல. பழுத்தது ஒரு மாம்பழம் பழுத்து இருக்கிறது என்றால் ஒரு கட்டத்தில் அது கீழே விழுந்து விடும் அல்லவா? பழுத்தது விழுவது போல, முற்றியது சாய்வது போல, பழுத்தது விழுவது போல மரணம் சகஜமானது. மரணம் யோசிக்கும் போது ஒரு பயம் இருந்தாலும், மரணம் எப்போ வந்து விடுமோ என்று நாம் யோசித்துக் கொண்டு இருந்தாலும், மரணம் சகஜமானது, சாபமானதல்ல. சாபம்னா ஒரு சில பேர் தானே சாபத்தை அனுபவிப்பாங்க. சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றதெல்லாம் உண்டு அல்லவா? அப்போ எல்லோருக்குமே நடக்கிறது என்றால் சாபம் அல்ல, மரணம் சகஜமானது. ஒரு நாள் வரும், கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை, ஒரு நாள் வரும் பிணமாய் படுத்திருப்போம். இதை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு நாள் வரும் நாம் பிணமாய் படுத்திருப்போம். மிஸ்டர் பிணத்தை சுற்றி எல்லோரும் அழுவார்கள். நீ பிணமா இருப்ப, உன்னை சுற்றி எல்லாரும் அழுவாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் தெரிஞ்சவங்க, நீ பழகியவர்கள், உனக்கு பழகாதவர்கள், உனக்கு பிடிக்காதவர்கள், அப்படின்னு கேட்டு எல்லோரும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்கள் கூட வரலாம். பிணத்தை சுற்றி எல்லோரும் அழுவார்கள். எல்லோரும் கல்லறைக்கு வருவார்கள். பாடி எடுப்பாங்க, எல்லாருமே கல்லறைக்கு போவாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே கல்லறைக்கு வருவாங்க. எல்லோரும் வீடு திரும்புவார்கள். எங்கிருந்து? கல்லறையிலிருந்து பாடி எடுத்துட்டாங்க, பிணத்தை எடுத்துட்டாங்க, பிண கல்லறைக்கு போயிடுச்சு. எல்லோரும் வீடு திரும்புவார்கள். உன்னை தவிர நீ மட்டும் அங்கே இருந்துருவ. உன் சொத்து, உன் பணம், உன் பதவி, இதையெல்லாம் புகழ் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது எதுவும் உன்னோடு வராது. அதெல்லாம் உன்னோட்டு போயிடும். அப்போ எதாவது வருமா ஃபாதர்னா வரும். அதுதான் ஆண்டவருக்கு சொல்கிறார். அதுதான் இந்த கல்லறை தினம். நீ காட்டிய அன்பு வரும், நீ வாழ்ந்த வாழ்க்கை வரும், ஈகை செயல்கள் வரும், உதவி செய்தது, உன்னுடைய இரக்கம் வரும். அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா? எங்கு எப்பொழுது எப்படி தெரியாது. செத்து செத்து வாழ்வதை விட, நண்பர்களே, செத்து வாழ்வதை விட இயேசுவை போல செத்தும் வாழ கற்றுக்கொள். அன்னை தெரேசாவை போல செத்தும் வாழ கற்றுக்கொள். புனிதர்களை போல செத்தும் வாழ கற்றுக்கொள். மரணம் ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும். தயாரிப்போமா? எப்படி ஃபாதர்? நல்லது செய்வோம், அதுதான் வரப்போகுது. நாம் செய்கிற தீங்கு அது வரப்போவது அல்ல. நம்முடைய பெருமை அது வரப்போவது அல்ல. நாம் செய்கிற ஈகை, நாம் காட்டுகிற அன்பு, நம்மளுடைய இரக்க குணங்கள், எதையெல்லாம் விட்டு கொடுக்கிறோமோ அது உன்னோடு வரப்போகிறது. எனவே ஒரு நாள் இந்த மரணத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். தயாரிப்போம், அதற்காக தயாரிப்போம். வரப்போவது ஒன்று இல்லை நினைத்து வாழ்பவர்கள் முட்டாள் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு நாள் வரப்போகிறது என்றால் மரணத்துக்காக தயாரிப்போம். எப்படி ஃபாதர்? நல் வாழ்க்கை வாழ்ந்து பிறரை மன்னித்து விட்டு கொடுத்து. அதான் ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேல் புத்தகத்தில் எசேக்கியேலுக்கு சொல்றார், இறைவாக்கு உரைக்கிற பொழுது உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் இறைவாக்கு உரைக்க சொல்றார். எசேக்கியேல் போய் உலர்ந்து போன அந்த எலும்புக்கு இறைவாக்கு உரைக்கிறார். உயிர் பெற்று எழுந்து ஒரு படையாய் நிற்கிறது. அதுபோல நம் மரித்த பிறகு ஆண்டவர் நம்மை உயிர் பெற வைப்பார். பரலோக ராஜ்யத்தில் வாழ வைப்பார். அபிஷேகமாக ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். எனவே உங்கள் வீட்டில் யாரெல்லாம் மறிச்சிருக்காங்களோ எல்லாருக்காகவும் ஜெபிங்க. நம் மரணத்துக்காக நம்ம தயாரிக்கணும். ஆண்டவரே, நான் நல்ல வாழ்க்கை வாழணும், என்னை ஆசீர்வதிங்க அப்பான்னு சொல்லுங்கள். இந்த கல்லறை தினத்தில் உங்கள் வீட்டில் மறித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. மறித்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய தந்தை
குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்கள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்குறேன். இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிற அருள் அவருடைய தந்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் யாரெல்லாம் பெயர்கள், யார் பேரெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. மரித்தவர்கள் பெயர்கள் ஒவ்வொருவரையும் யார் பெயரெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புகிறாங்களோ, யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ, அப்பா நீங்கள் அவர்கள் மீது இரக்கம் வைங்க. மரித்த ஆத்துமாக்களுக்கு அப்பா இரக்கத்தினால் அவர் பரலோக ராஜ்யத்தில் ஏறட்டும், உயிர் பெற்று எழட்டும் ராஜா. எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாய் நீ அந்த செய்தியை கொடுத்தீரே, அவர் உயிர் பெற்று எழுந்தார்களே, அதே போல பரலோக ராஜ்யத்திலே மரித்தவர்கள் வாழட்டும். அவர்களுடைய ஜெபம் இந்த பிள்ளைகள் மீது இருக்கட்டும். யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஆத்துமாக்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் மூலமாய் உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் இயேசுவின் பேரில் வாழ்வீர்கள். அந்த பேர் நல்லது நடக்கும், அபிஷேகமாக இருப்பீங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை வாழ வைப்பாராக. எல்லாம் அல்ல இறைவனுடைய இரக்கத்தை பெற தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, அன்னை தெரசா சொல்வார்கள், இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம். இரக்கத்தோடு வாழ்வோம், வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. மரித்தவர்களுக்காக அவங்க கடலோடு வாழ சென்றிருக்கிறார்கள். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களை பார்த்தவர்கள் மகிழ்வார்கள். டேக் கேர்.